கிறிஸ்துவுக்குள் தங்களுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்தமான தேவனுடைய வேதத்திலே இந்த காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைகளுக்காக நாம் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்திலே 7வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்க முடிகிறது. உன்னதமான தேவன் தம்முடைய பிரசங்கத்தை அல்லது தம்முடைய ஆலோசனைகளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் முதலாவது கற்றுக் கொடுக்கிற வேளையிலே பல வார்த்தைகளை அவர் சொல்லிக் கொண்டு இருக்கிற பொழுது முக்கியமாக ஒரு வார்த்தையாக நாம் சிந்தனையிலே நாம் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வசனம்தான் இந்த மத்தேயு 7வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாம் பார்க்க முடிகிறது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியும், தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். அதுபோல தேவ சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 3 விதமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்து அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துகிற வேளையிலே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவராய் இருந்து நன்மையானதை செய்து தருகிறவராய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய தேவ சமூகத்திலே முதலாவது கேளுங்கள். நாமும் தேவ சமூகத்திலே எத்தனை ஆண்டுகளாக நாம் கேட்கிறோம், தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பதில் தரவில்லையே, தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே கேட்கிறதிலே குறைவு இருக்கிறதோ என்று சொல்லி பலவிதமான சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தாலும் கூட நாம் கேட்கிறதிலே நாம் சோர்ந்து போகவே கூடாது. ஆங்கில வேதாகமத்திலே நாம் வாசித்து பார்க்கிற வேளையிலே இதே மத்தேயு 7வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே கீப் ஆன் என்கிறதான ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே நான் கேட்கிற வேளையிலே பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து தேவ சமூகத்திலே நான் கேட்கிற வேளையிலே ஆண்டவர் நிச்சயமாக அவர் நமக்கு ஒரு நாளிலே தருவார் என்கிறதை ஆண்டவராகிய தேவனை உவமையாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்திலே 18வது அதிகாரத்திலே 1 வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார். சோர்ந்து போகாமல் கேட்க வேண்டும். மகிமையான தேவ சமூகத்திலே நாம் எப்படி தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் கேட்க ஆரம்பிக்கிறோமோ அதிலே நாம் தளர்ந்து விடக்கூடாது. கேட்கிறதற்கு நாம் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலே 1வது அதிகாரத்தில் 19வது வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. கேட்கிறதற்கு நாம் தீவிரப்பட வேண்டும். கேட்கிறதற்கு நாம் தேவ சமூகத்திலே தொடர்ந்து கேட்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் நமக்கு பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் தேவ சமூகத்திலே கேட்க வேண்டும். அப்படி நான் கேட்கிற வேளையிலே நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணி தருகிறவராக இருக்கிறார். இந்த உன்னதமான தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு மாத்திரமல்ல, நம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கும் நாம் தாமதம் இல்லாமல் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்தின் 42வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்க முடிகிறது. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் நீ கொடு. நம்முடைய தகப்பன் கேட்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது போல நம்மிடத்திலே கேட்கிற அவருடைய பிள்ளையாய் இருக்கிற நாமும் தேவ சமூகத்திலே நம்மை பார்த்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இவர்களிடத்திலே கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும், அல்லது இவர்களிடத்திலே சொன்னால் போதும் அது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்கிறதான ஒரு நம்பிக்கையை தேவன் நம்மீது அவர்களுக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த வார்த்தை நிமித்தமாக நாம் அவர்கள் நம்மிடத்தில் கேட்கிற பொழுது நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. உன்னதமான தேவ சமூகத்திலே
அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த மத்தேயு 5:42 நாமும் கடைபிடிக்கிற வேளையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலேயும் போதுமானவராய் இருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலேயே தேவன் நாம் கேட்கிற காரியத்திற்கு தேவன் மறு உத்தரவு அருளுகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது பார்க்கிறோம், தேடுங்கள். ஆண்டவராகிய தேவ சமூகத்திலே ஆண்டவராகிய தெய்வத்தை தேட வேண்டும் என்கிறதிலே நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. பரிசுத்தமான தேவ சமூகத்திலே ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருக்கிறது. அதிலே ஒன்று காணாமல் போனால் அந்த மேய்ப்பனானவன் எப்படி அங்கலாய்ப்புகிறானோ அதுபோல தேடுகிற விஷயத்திலே சோர்ந்து போகாமல் அது கண்டடையத்தக்க வேலை வரைக்கும் நாம் அதை தேடிக்கொண்டு இருக்க வேண்டும். தெய்வ சமூகத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 55வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். தேவ சமூகத்திலே ஆண்டவராகிய தேவ சமூகத்திலே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். சங்கீதம் 27வது அதிகாரத்திலையும் கூட என் முகத்தை தேடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை நாம் தேடுகிற வேளையிலே அவரை நாம் கண்டடைய முடியும். நீதிமொழிகள் 8வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே பார்க்கிறோம், என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டு அடைவார்கள் என்று சொல்லுகிறார். தேவ சமூகத்திலே நாம் ஆண்டவராகிய தெய்வத்தை தேட தேட அவரை நிச்சயமாக நாம் கண்டுகொள்ளுவோம். சூனமியா சொல்லுகிறார், என் ஆத்தும நேசரை என் படுக்கையிலே தேடினேன், ராஸ் சமயங்களில் தேடினேன், நகரத்தின் காவலர்கள் என்னை கண்டு என்னை அடித்தார்கள், அவர்களிடத்திலே நான் அவரை தேடினேன். ஆண்டவராகிய தேவ சமூகத்திலே அவரை கண்டுகொள்ளும் மட்டுமாக அவரை நாம் தேட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. உன்னதமான தேவ சமூகத்திலே அப்படி நான் தேடுகிற வேளையிலே நிச்சயமாக ஆண்டவராகிய தெய்வத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். தேவனுடைய பாதபடியிலே கர்த்தரை தேடுகிறதிலே நாம் சோர்ந்து போகாமல் ஒரு நாட்களிலே எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு இருந்ததான ஒரு பெரிய ஒரு ஆயத்துறைக்கு தலைவனாய் இருந்ததான சகையும் ஒரு நாட்களில் இயேசு கிறிஸ்துவை தேடி அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக அவன் கடந்து வருகிறான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை தேட அவன் மனது உள்ளவனாய் இருக்கிற பொழுது அவரை தேடுகிற வேளையிலே அவன் கண்டடைகிறான். கண்டடைகிறது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போன ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கவும் ஆரம்பிக்கிறார். அப்படி நாம் ஆண்டவராகிய தெய்வத்தை தேடி நன்மையை கண்டடைந்து நம்முடைய ஜீவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களுக்கு நாம் சரியான அளவிற்கு நாம் அவரை தேடி அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவது நாம் பார்க்கிறோம், மகிமையான தேவ சமூகத்திலே தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த உன்னதமான தேவனுடைய பாதபடியிலே நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்து நாம் தட்டுகிறோம் என்கிறதை குறித்து அங்கே வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே இயேசு இப்படி சொல்லுகிறார், இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான், பிதாவுடைய சமூகத்திலே நான் அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய சாக்கியம் பாருங்க. ஒரு நாட்களிலே பேதுருவுக்காக சபையார் எல்லாரும் ஊக்கத்தோடு ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி ஜெபித்து கொண்டே இருக்கிற வேளையிலே வாசல் படியிலே நின்று பேதுரு கதவை தட்டுகிறான். கதவை தட்டுகிற பொழுது அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே 12வது அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்த்தால் சபையார் அவன் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக ராத்திரி வேளையில இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள். ஊக்கமான ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, தேவ சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விடுதலையும் கொடுக்கிறது. அப்படி விடுதலை பெற்றுக்கொண்டதான பேதுரு தேவ சமூகத்திலே அவன் வந்து கதவை தட்டுகிறான்.
ரோதை என்கிறதான ஒரு சிறு பெண் அந்த சத்தத்தை கவனிக்கிறார். இது பேதுருடைய சத்தம்தான் என்று சொல்லி அறிந்து அவள் உடனே கதவை திறக்காமல் ஜெபிக்கிறவர்களுக்கு மத்தியிலே ஓடி சொல்லுகிறார், பேதுரு வந்திருக்கிறார், வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறார் என்று சொன்ன உடனே அவருடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. விசுவாசம் உள்ள ஜெபம் செய்கிறவர்களுக்கு சிறு பிள்ளையுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியவில்லை. மீண்டும் பேதுரு கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். கதவை தட்ட தட்ட மகிமையான தேவனுடைய நன்மையினாலே கதவு திறக்கப்படுகிறது. தேவ சமூகத்திலே செய்தியை காட்டி அவன் கடந்து போகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாமும் தொடர்ந்து தட்டுவோம். தேவன் நிச்சயமாக ஒரு நாளை திறந்து நம்மையும் ஆசீர்வதிப்பார். தேவ சமூகத்திலே உன்னதமான தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய நாமும் கர்த்தருடைய சமூகத்திலே கேட்போம், கேட்கிறவர்களுக்கு கொடுப்போம், தேடுவோம், தேடுகிற வேளையிலே நாமும் கண்டடைவோம், தட்டுவோம், தட்டுகிறதற்கு கதவு திறக்கப்பட்டு அவரோடு கூட ஆளுகை செய்கிற சிலாக்கியத்தை தேவன் தருவார். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.